மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் மக்கள் புரட்சி இதுவரை இல்லாத அளவு ஒரு மக்கள் புரட்சி, ஒரு மகத்தான புரட்சி 2026 சட்டசபை தேர்தலில் நடக்க இருக்கிறது. ஒரு நடிகர் தலைவராகிவிட்டார், தலைவர்களெல்லாம் நடிகர்களாகிவிட்டார்கள். ஆகவே மக்கள் பழைய தலைவர்களை பார்த்து பார்த்து அழுத்து போய்விட்டது, போர் அடித்து போய்விட்டது. ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றார்கள். அதற்கு பக்கா மாசு மக்கள் தளபதி விஜய் அவர்களை தமிழக மக்கள் கொண்டாடி தீர்க்க இருக்கிறார்கள். மக்களுடைய அமோக வரவேற்பு நாளுக்கு நாள் மக்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இது ஒரு மௌன புரட்சி. இந்த புரட்சி 2026 தேர்தலில் தமிழகத்தின் ஆட்சி அதிகார கட்டிலில் தமிழக முதல்வராக மக்கள் தளபதி விஜய் அமர்வார் என்று மக்கள் எல்லோரும் கருத்து சொல்றாங்க. நம்மளுக்கும் அதுதான் விருப்பம். ஏன்னா மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கையின் தத்துவம் தானே. இந்த தலைவர்கள் 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் இப்படி வாழ்ந்து பார்த்துட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தை பார்த்துட்டாங்க, அதிகாரத்தை பார்த்துட்டாங்க. மக்களுக்கு சலிச்சு போச்சு, புளிச்சு போச்சு. ஆகவே பக்கா மாசோட மக்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் ஆவது உறுதி. ஏனென்றால் இரு பெரும் கூட்டணிகளையும் 3 எழுத்து மந்திர சொல், விஜய் என்கின்ற 3 எழுத்து மந்திர சொல் மக்களை அப்படியே வசீகரித்து இழுத்து விட்டது. இளம் கன்னியர்களையும் காளையர்களையும் அடா 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 கண்டிப்பாக ஆட்சி அரியணையில் விஜய் அமர்வார்கள், தமிழகத்தின் முதல் அமைச்சர் ஆவார். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.